அதே பேச மாட்டேன்ற. மிச்சரம் முறுக்கு, அப்புறம் புகழ வேணுமா, அப்புறம் அந்த கறி கறியா கறி கறி வாங்கிட்டு வாங்க. சரி வறுத்துக்கலாம், மத்தியானம் வறுத்துக்கலாம். அதுதான் கறி நேரம் நீ போறது கறி எழுச்சாங்க. ஐயோ பழத்தில் தண்ணி ஊற வற்றி போச்சே. சரி கை கால் மூஞ்சி கழுவு, இந்த பனி நல்லா கழட்டி வீசு, சுத்தமாக கழுவு, கை கால் மூஞ்சி கழுவு, நல்லா கழுவே. இங்கே சாணி பத்து பாருங்க, பாரு பின்னால் பாரு புறங்காலில், அது எப்படி விடாமல் இருக்குது, நல்லா சேர்த்து கழுவுறா தானே விடு. சரிப்பா அந்த பனியில் மாற்றிட்டு ஒரு வேட்டி கீட்டி எடுத்துக்கட்டு கடைக்கு போகலாம். சரி போ, கை கழுவு, மூஞ்சி சுத்தமாக கழுவு. ஒன்றுமே கூடாது, அப்படி பிடிச்சி அப்புறம் மழை வந்தால் தான் நல்லா தேய்ச்சி தண்ணி பார்க்கணும், அதெல்லாம் பார்க்க முடியாது. மிச்சம் வேணும், முறுக்கு வேணும், பொரி வேணும், கறி வேணும், எல்லாம் வாங்கிட்டு வா. எல்லாம் சேர்ந்து தின்றது தான். பொயிலும் வேணுமா? பொயில முறுக்கு மிச்சரு, மிச்சரை போகல, பொரி கறி எல்லாம் வேணுமால, மீன், கத்திரிக்காய், கருவாடு, உருளைக்கிழங்கு எல்லாம் வாங்கிட்டு வா. போயிட்டு வாங்க. சரி நாடா, சீத்தக்காய் இங்கே பழுத்து இருக்குதா? பழுக்கலன்னா விட்டுருப்போம். நடா இங்கே வந்து பொறிக்கிறாங்க, நாம தான் பொறிக்கணும். ஏன்னா ஆற்றுல சுத்தமாக தண்ணி வற்றி போச்சா? அவங்க வந்து எடுப்பாங்க தண்ணி இருந்தா அவங்களும் வராங்க. சரி குழி தோண்டி பார்க்கறது இது எப்படி? அப்படி என்ன துளி வேலை தண்ணி வேத வடிச்சிட்டு இருக்கிறியா? மழை வந்துடும், மழை வந்துடும். மழை எங்கே இன்னமா ஆடியே போக போகுதுன்னாங்க, மழை வருதுன்னு தெரியலையா? வந்துடும், சொல்ல முடியாது, அதெல்லாம் வந்துடும். பனி பயங்கரமாக பெய்யுது, குளிர் அடிக்குது, வெடிக்காலம் குளிர் குளிர் வெடிக்காலம் நல்லா குளிர் அடிக்குதுயா. மழை வந்துடும், வராது போகாது. பார்த்து போ, இங்கே ஓடாத. நான் இன்ன வரைக்கும் அங்கிருந்து நடந்து வந்துருக்கிற, மறுபடியும் உங்களோட திரும்பி நடக்கிற எனக்கு 2 நடையாகுதுல்ல. நீ பாட்டுக்கு ஓடி, நீ நான் பின்னால் ஓடியார வேண்டாமா? எனக்கு மூச்சு கீச்சல இறக்கிது கருமா. மெதுவாக போய் தோலாம். என்ன ஓடாமல் என்ன வெங்காயமாக பண்ணுறேன்? மொல்லா போ பார்க்கலாம் சுத்த, உனக்கு புண்ணியமாக போடு. அதெல்லாம் வாரதானே இல்லை.
ஆமாம், மெதுவாக போ, அவசரம் இல்லை. ஓடி உனத்தையும் ஜாதிக்கு போகிறதில்ல. ஒன்றும் இல்லை. எங்கேயே தண்ணி சுத்தமாக வற்றி போச்சா? காஞ்சாரானது எங்கேயே அது? இந்த ஆடு போதும் காஞ்சிருச்சு. நட போய் பார்த்துட்டு போகலாம். நீ எனத்தை பார்த்து என்ன பண்ண போகிற? வெறும் காஞ்சாத்து போய் பார்த்து என்ன பண்ண போகிற? தண்ணி இருக்குது. என்னென்ன சுத்தமாக வற்றி போச்சு? இதுலையே தான் அரைக்கிறியா? என்ன கீழே நிலங்காங்க ஒவ்வொரு சொம்பத்தை வடிக்கணும் மாட்டேங்குதே. ஆட வக்கறவுழுத ஒரு இது எப்படி என்ன இந்த கரும்பு சூரனா தடிக்காதாண்ணா? வெறும் பாறைண்ணா, பாறையிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி ஊறுது. அட கடவுள, இந்த மண்ணோட ஏதை வடிக்கிறியா? அப்பா ஒவ்வொரு சொம்ப இறைச்சி குளத்துல நப்பிக்கிறியா? ஒரு குடம் தண்ணி இறக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகு. தண்ணி நிறைய மோன் ஓடிலாம். தண்ணி நிறைய இருந்தால் மூக்கில் தண்ணி நிறைய இருக்கணுமே. எங்கே ஒரு சொம்பு தான் ஊற மாட்டேங்குது, அதுக்கு மேலே ஊற மாட்டேங்குது. அதானா மழை பெஞ்சிட்டானா மேலாட்டு ஓடும்போது மூணு ஓடிடுவாங்க. மெதுவாக போ. நான் உன்னை பார்க்க வர்றதுக்கு இப்போ வந்து 1/2 மணி நேரம் காடு ஆகலை. இவ்வளோ தூரம் நடந்து வந்துருக்கிற மாதிரி எனக்கு 2 நடை ஆகுது. அது கருமை போனால் போயிட்டு வந்து நாய்க்கடி வாங்கிட்டு வா. கொஞ்சம் மெதுவாக போ. ஆமாம், எனக்கு இப்போவே அரைக்குது. உனக்கு ஒரு நாள் ஜங்குன்னு குதிச்சுட்டு ஓடுறேன். அப்புறம் இப்போ நான் அங்கேருந்து இப்போ வந்து உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன்ல கடைக்கு. அப்போ எனக்கு 2 நாளே ஆகலையா? நீ வேலை செஞ்சு போ. நீ இன்னைக்கே வேலை செய்கிற. இது பிறந்ததுல இருந்தால் தான் வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன். ஆமாம், இந்த ஏற்ற மேறினவங்க என்னையா இங்கே வந்து பாங்காட்டுக்குது. என்னை போட்டு சாவடிக்கிறீங்க ஐயா. ஓ ஆண்டவனை பெருமாளை மகாமணியப்பா. மக்க போய் குப்பளம் போய் பாருன்ட்டு நம்மளை போட்டு சேவண்டி அடிக்கிறாங்க. அங்கேருந்து ஏதோ ஏசி ரூமில் ஒரு 16 அடி காலில் ஒய்யாரமாக சேரை போட்டு கொண்டு சொல்கிறவனுக்கு என்ன நோகுதான்? இங்கே வந்து நடந்து பார்த்தா தானே தெரியும். முட்டிக்கிட்டெல்லாம் நோகுது. ஐயோ என்ன பண்ணுறது? ஆண்டவன் என்னோட பயணத்தை இப்படி விதிச்சிருக்கிறான். போய் பாருங்கன்னு சொல்கிறவனை பற்றி குத்தம் இல்லை. அதுதான் தார் ரோட்டுக்கு ஆசைப்படுறோம் நாம. நல்லா இருக்கும். அருமையான வார்த்தை சொன்னீங்க. நகரத்தில் எதுவெல்லாம் அத்தியாவசியம்னு நம்ம உதாசீனமாக தள்ளிட்டு போகிறோமோ அதெல்லாம் இங்கே பெருங்கனவாக இருக்குது. இதெல்லாம் என்ன சாதாரண சப்ப மேட்ரு அப்படின்னு நினைக்கிற விஷயம் எல்லாமே இங்கே ஒரு பெருங்கனவாக இருக்குது. எத்தனை மக்களுக்கு புரியுது? அப்படியே கொஞ்சம் நீங்கள் என்னையே முட்டி வலிக்குது. ஐயோ காலை சோறு தனியா? சோறை காலைல சோறு ஆகலையா? என்ன மணி 11 ஆகுதுன்னு சோறு ஆகலையா? அப்புறம் நான் போனதுல ஒரே கறி உளி ஆக்கி தின்னிக்கலாமா? நல்லா இருக்கிறனம்மா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருந்து கட்டித்தானாயா வாரம். இதுதான் இந்த மக்களோட அன்பு தான் தோழர். வழி நடுங்க. எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஒரு வாய் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போங்க. கரைச்ச புழு தண்ணி இருக்குது, ஒரு வாய் குடிச்சிட்டு போனீங்கன்னா தலைவலி பயணத்துக்கு உங்களுக்கு சோர்வு இல்லாமல் இருக்குது. அப்படின்னு அன்பா அனுசரணையாக பாசமாக பேசுகிற மக்கள் இருக்கிற வரைக்கும், கேட்குற அன்பு கொண்ட மனிதர்கள் இருக்கும் வரைக்கும், இந்த ராஜ உயிரில் வரைக்கும் நடந்துகிட்டே இருப்பானையா. ஏஜா குப்பா நடந்து தான் ஆகணும்.
ஆமாம். சூப்பா போயிட்டு வந்து பாட்டை மேலே பொயில் வேணும், மிச்சர் வேணும், முறுக்கு வேணும், கறி வேணுங்குது. ஆமையா அங்கே பாட்டை பாரு, அதுக்கு பாரு. வயசான காலத்தில் வேறு என்னையா மனுஷனுக்கு வேணும்? எல்லாம் எத்தனை பேர்த்துக்கு போயின்னு தெரியல. மனுஷனுக்கு வயசாகிட்டா கொஞ்சம் விருப்பப்பட்ட உணவு, ஒரு முட்டி வலிக்காத, ஒரு கை கால் நோக்காத, ஒரு நிம்மதியான தூக்கம். ஆனால் வேண்டுக்குது. கொஞ்சம் மெதுவாக போனாலும் என்னால் முடியல. ரொம்ப நேரம் இழைச்சதுன்னா நடக்க முடியல. எனக்கு 2 நடையாகி போச்சு. இல்லை மாதிரி திரும்பி வேறோம் கூட ஓடியாரணும். மெதுவாப்போ போய் அந்த பொருசு மாதிரி தடியாண்ட கொஞ்ச நேரம் உட்காந்து எழுந்துச்சு, அப்புறம் போகலாம் ஐயா. இன்னும் பழகாத தூரம் போகணும் ஐயா. நம்ம நினச்சாவே இப்போ கண்ணு பொறுக்கிட்டு வருது. என்னையா கலாக்காய் சடசடையாக பூத்து கிடக்குது. கலாக்காய் கிளாக்காய் இல்லை, காய் பாரு பசேன்னு, அது மட்டும் பசேன்னு பிடிச்சி கிடக்குது பாரு. இது ஒன்று தான் வெட்டாம விட்டுருக்குறாங்க. இங்கே பாரு உக்காரடியா. அம்மா கொண்டு போய் கொடுத்துட்டா நல்ல கைவாக்குள்ள பொம்பளைக்கு ஒரு பக்கெட்டு காய் கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா, அம்மா நல்ல ஒரு கை பக்கம் உள்ள பொம்பளைக்கு கொண்டு போய் கொடுத்தா ஊறுகாய் ஓட்டானா 6 மாதத்துக்கு வச்சுட்டு அப்படி திங்கலாம். சரிப்பா நம்பளுக்கு இது போ. சரி போகும்போது ஞாபகப்படுத்த, ஊருக்கு கொஞ்சம் போச்சுட்டு போகிறேன். இல்லை கரெக்டான காய் தான். இன்னும் கொஞ்சம் முத்தோன்னு எப்படி இன்னும் 1 வாரம் இருந்துட்டு போகிறதுக்குள்ள முத்திக்குமில்ல. பழுக்கூடாது, இதுதான் கரெக்ட். ஊறுகாய்க்குள்ள இந்த அரைப்பக்கம் தான் கரெக்டு. இன்னொரு 4 நாள் இருந்ததுன்னா நல்லா உப்பிக்கு காய் திரண்டுக்கு. பாலத்தை திங்கிறாங்க, ஊறுகாய்க்கு அது நல்லா இருக்கும் ஐயா. ஆமாம் அப்பா எதுவும் அப்படியே பொடுகுன்னு போயா. நல்லா இப்போ நளினமான பொம்பளையாட்டு நடந்து பழக ஐயா. இந்த மாதிரி பாங்காட்டுக்குள்ள அப்படி மெதுவாக அப்படியே. ஆமாம் நல்லா வனப்பான பொம்பளையாட்டு நடந்து பழகும். அண்ணன் நடைம்பாங்கள்ல அந்த மாதிரி நடந்தால் தான் இந்த பாங்காட்டெலாம் ஜெயிக்க முடியும். சும்மா குன்று வாங்க நிறையாட்டு ஓடினீன்னா தண்ணி தாம எடுத்து சாக வேண்டியதான். மாங்காய் ஊர் நான் அவனை சொல்ல, நீ என்ன சொல்ல ஐயா. 2 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் ஐயா. மாங்காய் ஊருக்கோட்டா. ஆமாம் ஆமாம். இங்கே பாரு, இங்கே ஒரு பெருசு பாரு. இதெல்லாம் ஒரு மேவு. பண்டபாளியில் கொண்டு வந்து இப்படி விட்டா பூரா காரமுழுக்குள்ளையும் வெப்பளமுழுக்குள்ளையும் முட்டுட்டா சரியா போச்சு. பண்ணையும் அப்படியே கிழக்குன்னு தலைஞ்சு போகுது. எங்கே நான் பாங்காடு மேலே போலிக்காடு போக வேண்டியதானே. அங்கதான் ஒன்றும் இப்போ புளி மில்ல சிறுத்தையும் இல்லைங்கிறாங்களே. அங்கெல்லாம் புளியே இல்லைங்கிறாங்க. போக வேண்டியதானே போலிக்காடு. ஏதோ மாட்டை அமுத்தி போடுதாம்மா போன வாரம். ஆமாம் அப்படியே குறையிலேயே மேய்ச்சிட்டு இப்படியே வந்துடுங்க, பாங்காட்டுக்குள்ளே போயிடாதீங்க. புளி சுற்றுது ஐயா. ஐயோ நல்லா என்ற இடுப்பாலும் ஐயா. கால் தாரேன் பஸ் படிக்குது. நீ ஒன்றுக்கு போயிருப்ப அதானே. எங்கேயா மேவு இருக்குது ஏஜா அப்படி பண்ணுறேன். இப்போ தானே ஆடு போகுது. எங்கே நம்ம முருகன் தான் வர அப்படியே தெரியுது. மணி 11 மணிக்கு ஆட்டை திறந்துட்டா அந்த பண்டம்பாட்டிகளுக்கு மேவு இல்லாத காட்டில் பாங்காட்டுகளையும் போக முடியாது, குறை காட்டுலேயும் மேய்க்க முடியாது. இதுகளெல்லாம் வச்சுட்டு பாவம் சீரழிஞ்சு சின்னவெல்லாம் பாடுபட வேண்டியது இருக்குது. முருகமல்ல மாட்டு மேலே போட்டு ஏறிடாத. இங்கே பாரு போகிறா. நல்லா இருக்கிறீங்களா? நேற்று பொழுதோலைப்பா. நேற்று ராத்திரி வந்து எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க. கடை வரைக்கும் போயிட்டு வரேன். குப்பனை நான் குளிக்கிறதில்ல, குப்பை தான் நம்மளை பிடிச்சிட்டு அப்படி. அப்புறம் ஒரு பிள்ளைகளே பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்க சொல்லலாம்னா நீ அதுக்கும் ஒத்துக்கு வர மாட்டேங்க. குப்பனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டோம்னா வந்தால் சோறு தண்ணிக்கு தொந்தரவு இருக்காது பாரு. நல்லா இருக்கிறம்மா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இங்கே பாங்காடு போகுதா? எங்கே போகிற இந்த வரப்பொருட்களுக்கு நேரத்தில் ஓட்டிட்டு போய் என்ன பண்ணுறீங்க?
அப்பா இல்லைங்களா மக்களே, வழி நெடுக அன்பும் பாசமும் நேசமும் உள்ளார்ந்த அன்பும் தெளிந்த நீரோடையை போல கால்களுக்கு அடியில் நழுவுவதை எந்த எழுத்தை எந்த வார்த்தைகளை கொண்டு நான் வர்ணித்து எழுதுவது? நல்லா வாங்கிக்கலாம். நல்லா இது போகிற பாங்காடு கூட பிச்சு போட்டேன். ஒரு மாடு தோத்துனா புழக்கணும் வந்து போகுது, தூக்கி வீசிட்டு வந்துடுவேன். ஆமாம், வழி நடுக அன்பு தான் தோலை. நல்லா இருக்கீங்களா? யாருன்னே தெரியாது. ஏதோ வர போக நாம தான் வாய் கம்முனுக்க மாட்டாது. அக்கா நல்லா இருக்கிறியா அப்படின்னு ஒரு தடவை கேட்டுட்டா உசுரோடு வரைக்கும் மறுபடியும் திரும்பி வரும்போது அண்ணா நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, வாங்க ஒரு காப்பி தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போங்க அப்படிங்கிற சொல்ல அன்பு தான் இன்னும் என்னை நடக்க வைக்கிறது. யோ ஊருக்கட்ட குப்பண்ணா, கொஞ்சம் மெதுவாக போய் தோலை. என்ன நல்லா போகிறேன் நீ, எனக்கு நெஞ்சரிச்சு பிடிச்சிக்குது ஐயா. கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பொறுமையாக போனால் ஆனதான் முறிச்சு பார்த்தியா வேலையா, ஆனை முறிச்சு போட்டுக்குது பார்த்தியா. மாங்கவும் புகாரி ஐயோ, மாங்கவும் பூரா முறிச்சு எழுச்சிக்குது ஐயா. நம்ம எத்தனை வாங்காடு எத்தனை வழக்கு இருந்து வாரோம். வாரு எல்லாம் முறிச்சு எழுச்சிக்குதுயா மாமரத்தை தின்றும். இதெல்லாம் ஆணை பார்த்து பேண்டுட்டு போயிடுவேன், டயரோடு வேண்டுருவேன். பயமாக்குதான். அப்புறம் வீட்டு வசக்கமும் இருக்குதான், பயமாக்குது. இது பார்த்து பதமா போவாக்கலாம். போனா இந்த பள்ளத்தில் போய் கொஞ்ச நேரம் கொண்டு போகலாம். அம்மா நடந்துனே இருக்காது. ஆமாம், பார்ப்போம். குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குதா இல்லையா தெரியலையா, தண்ணி தாம இருக்குதுயா. ஆற்றுல தண்ணி இருக்குமா? எங்கே நம்ம வளத்துலேயே வத்திக்கிறதுக்கு இங்கே தண்ணி இருக்குமா? சரி பார்த்துலாவா. நல்ல இந்த மாதமே போகணும் ஐயா. ஆடி கழுவானாத்தான் மழை வந்து பெய்யுன்னு பெய்யுதா இல்லை பெய்யாமல் மம்மாடா போகுதோ நாடு கண்டாங்க. இவன் கண்டார். எல்லாம் மாறி போச்சுயா, பட்டம் மாறி போச்சு, பூமி மாறி போச்சு, மண் அதோட தன்மையை இழந்துருச்சு. என்ன அம்மா முக்கு வந்து ஃபெர்டிலைசர் ஷாப் உரக்கடையை வச்சு விவசாயிகளுக்கு பூரா கடனை கொடுத்து கொண்டு வந்து ஆட்டாம்புழைக்குமே மாட்டுச்சாணியுமே மாட்டுச்சாணியும் போட்டால் அந்த அப்பாரு காலத்தில் ஒரு கம்பங்கருது ஒன்று என்ற முழங்கை நீளத்துக்கு வரும். சொன்னால் கெட்ட வாசம் வேணும். அன்னைக்கு வெறும் ஆட்டு புழக்க வெள்ளாட்டு புழக்கையுமே மாட்டுச்சாணியும் எடுத்து உலை போட்டுற போது சாணி கூடையில் வச்சு சும்மா ஒரு அணப்புக்கு ஒரு 10 கூடை இறச்சிவிட்டா முழங்கை நீளத்துக்கு கம்பங்கருந்து விலகி. என்ன எங்கள் அம்மாவுக்கு உயரம் பத்தாது, இந்த கம்பங்கருது அறுக்கிறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு உயரம் பத்தாது. எங்கள் அப்பன் கண்டபடியே போய் கடலாடி கோலம் முண்டையை கட்டிட்டு வந்ததுக்கு ஒசரமான மம்பளையை கட்டிட்டு ஆளை கட்டிட்டு வந்துருக்கோணுமுடா, கருதறதுக்காக ஆயிருக்கு அப்படின்பா எங்கள் அப்பன். அப்படி இருந்த காலம் போய் இன்னைக்கு மண்ணப்பாரு, மொட்டுக்கம்பு, காட்டுக்கம்பு, மொட்டுக்கம்பு அப்படியே சும்மா அப்படியே அந்த கம்மஞ்சோத்து புழுதண்ணியில் மின்னு வெள்ளி மின்ற மாதிரி இப்படி கும்முன்னு மணக்கு மோர் ஊற்றி கரைச்சிட்டோம்னா அப்படி இருக்கு அந்த மொட்டைக்கம்பு, காட்டுக்கம்பு. இன்னைக்கு அங்கே இருக்கு, அங்கே ஐயா இருக்குது ஐயா. இன்னைக்கு கம்பு அரைச்சி பாரு, பொன்னி பொங்க வச்ச மாதிரி திறந்துட்டுருக்கு. இன்னைக்கு காட்டில் கம்பு அரைச்சி 7 அளவு போடையா, 7 அளவு போட்டு இன்னைக்கு காட்டில் கம்பு அரைச்சி பாரு, அந்த கம்பு வருதான்னு நான் பார்க்குறேன். அதுதான் சொன்னனே, எல்லாம் கெட்டு போச்சு ஐயா. சரி தண்ணி குடிச்சிட்டு போகலாம். இந்த திரும்பு இந்த புடங்குல திரும்பு
தண்ணிக்கு மேலே அங்கங்கேயும் எங்கெல்லாம் பேண்டு வச்சுருப்பாங்க. இதில் போய் அந்த சந்தில் நாங்கள் ஊற்று எடுத்தாங்க. ஊற்று எடுத்து மேலே புழுங்கினாங்க. ஊற்று எடுத்து அதான் எல்லாம் காட்டுக்கு வந்து 7 போரை போட்டு வச்சுக்கிறாங்க. ஊற்று எடுத்து அப்படி ஊறி புழுங்குதான். தண்ணி இருக்குமே. தண்ணி எங்கே இருக்குதாங்க? அங்கே இருக்குது. அது ஊரை பாய்ச்ச மேய்ஞ்சிட்டு இருக்குதுயா. சரி, இங்கே காலைல குடிச்சு ஜிலு சரி நடா அங்கேயே குடிச்சுக்கலாம். நடா ஆளுக்கு ஒரு சொம்பு குடிச்சிட்டு சொம்புங்கன்னு பாரு. ஆளுக்கு ஒரு கையள்ளி குடிச்சிட்டு ஊரை எவனோ சொன்னான் நேற்று. தண்ணியெல்லாம் குடித்தா பாக்டீரியா வந்து நல்லா உடம்பு திறந்து போடு அப்படின்னு. தண்ணி தண்ணி இல்லைன்னா நீ என்ன பண்ணுவே? ஊரை காக்கா மேண்டு பேண்டு. ஓ தண்ணி நல்லா தான் எங்கேயா இருக்குது தண்ணி? அது நல்லா தான் இங்கே. அது என்னையா கண்டதெல்லாம் ஊறிட்டு இருக்குதுயா. அது ஒரு பக்கம் போயிடும். அது ஒரு பக்கம் ஊறிட்டு நாம் ஒரு பக்கம் குடிக்க வேண்டியதுதாங்கிறீங்க. ஒரு பக்கம் போய் என்னென்னு ஊறுது ஐயோ. அது ஓட்டு அது அப்படியே குடிக்க வேண்டியதுதானா? அது பேர் வந்து தண்ணி பூசி. அதுக்கு வேறே தண்ணி பூச்சியா? தண்ணி பூசி அது ஓட்டு. சரி குடிச்சுக்கலாமா? சரி இல்லாததுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது வாங்கட்டுக்கு நல்ல தண்ணி. நல்ல தண்ணியா? ஐயோ வாசம் அடிக்குதுயா. ஓடுறது இது தண்ணி ஊர். என்ன என்னென்னமோ ஊறுது ஐயோ. அது ஒரு பக்கம் போகுது பாரு. சரி போ. ஐயா வாசம் அடிக்குது ஐயோ தண்ணி. இல்லைன்னா நல்ல தண்ணி. சரி நீ ஒரு 2 கை அள்ளி குடி. பாத்தியா வேலையா ஐயோ? நல்லா குடி. என்னை இந்த தண்ணி குடிக்க வச்சு போட்டு நீ குடிக்க மாட்டேங்கிற பாத்தியா? நீ கெட்டான காரணியா ஐயோ குப்பா. போலவா தாமலவா ஒரு 5 நிமிஷம் கொண்டு தான் போக முடியும் என்னால். எதில் போகலாம்? அதுலேயே போகலாம். அதில் ஓய்க்கலாவா? இங்கே மேலே இருக்குறேன். இதில் தடம் போகுதில்ல. தடம் போட்டு ஒரு 5 நிமிஷம் வாரையில் உட்காரு போகலாம். ஒரு 5 நிமிஷம் உட்காந்து போகலாம் போடு. எப்படி இங்கே மயில் வந்து போயிடுது? கொஞ்சம் இலப்பாரி உட்காரணும்னா மறுபடியும் பீடி கொடு மயர நீ கொடுங்க. குக்கு உனக்கு ஒன்று கொடு. 10 வை. தீப்பாட்டி. இப்படி தாரணடு நடா. இதே சேவிங்கெல்லாம் பண்ணலையாட்டுக்குது. பானதுக்கு பிள்ளைடு கிடைக்கல சாமி. அப்படியா? இதுக்கு சொன்னோம்னா மக்கள் எதுவும் சொல்லுவாங்க. அப்புறம் பாடுறா இவனுக்கு பாடுற ஒரு கொழுப்பை அப்படின்பாங்க. நாம் எதாங்க நடக்க மாட்டேன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறான். உடனே அதில் ஒரு கொத்தத்தை கண்டுபிடிப்பாங்க. அவன் அப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டான். நம்ம வழக்கு நம்ம அப்பனாயா பேசுனது, நம்ம வாட்டம் பாட்டி பேசுனது ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் ஒரு நல்ல நாய் கெட்ட நாயா இந்த நடை வந்து என்ன நம்மளுக்கு இந்த இழப்பு வாங்கிறது தெரியாமல் இருக்கிறக்கோசரம் நாம் இதை பேசிட்டு போகிறோம். ஆமாம். இதை எமது குத்தம் என்று சொன்னால் அந்த குத்தத்தை மீண்டும் மீண்டும் நாம் செய்வோம் உப்புராஜா. ஆமாம். ஏன்னா மோங்க நட்டுக்கிறாங்கல்ல. இதில் வந்து ஆண் நின்னுக்கு தான் நெய் தான் தின்னு தான். ஒன்றும் பண்ண முடியாது. யாரையும் அவனுக்கு இத்தனை அறிவு கொடுத்து ஆண்டவன் சுற்றி காட்டு விட்டுக்கிறாங்க. ஆமாம். உனக்கு இத்தனை அறிவு கொடுத்து ஆண்டவன் ஒன்றை மட்டும் கல் வச்சுட்டான் பார்த்தியா? இழுத்து கல் வச்சுட்டான் பார்த்தியா? அது என்ன பொம்பளை தான் வேற என்ன தின்னுக்குது? ஐயோ ஆனை திங்குது ஆனை வேலுது அதான் இப்போ முக்கியம். பொழைக்கிறது தான் பொழைக்கிட்டு எல்லாம் பொழைக்கிறது தான். ஆமாம். மிருகங்களும் நாமளும் வேறு வேறு அல்லவே. ஆமாம். கொஞ்சம் மெதுவாக போ. எனக்கு கொஞ்சம் லேசாக இறக்குது. அங்கே போய் அந்த விரி மரத்தடியை கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனோம்னா தார் ரோடு கண்டுக்கலாம். அப்புறம் போய் கடம்பூருக்குள்ளே ஊந்தோம்னா அப்புறம் என்ன முறுக்குகள் என்ன, மிச்சர்கள் என்ன, புரோட்டாக்கள் என்ன, தயிர்கள் என்ன, மோர்கள் என்ன, கறிகள் என்ன எல்லாத்தையும் தலையில் தூக்கிட்டு பொடுகுன்னு வந்தோம்னா மத்தியான சோத்துக்கு வழி பண்ணிடலாம். அப்படி எங்கே மழை வருது? பொழுதோட கொஞ்சம் அப்படி கொசு துளிக்க அப்புறம் குளிர் போட்டு ஏற்றுது ஐயா. ஐயோ நேற்று ராத்திரி குளிர்னா ஒரு பொம்பளையாக இருக்குது கட்டி பிடிச்சி படுத்து கொஞ்சம் கதப்பாக இருக்கிறதுக்கு அதுக்கும் வழி இல்லை. சுருண்டு எத்தனை நேரம் தான் படுப்பேன். 2 மணிக்கே முழிப்பு வந்துடுது ஐயா. ஒரு ஆம்பளை ஒரு போர்விக்குள்ள எத்தனை நேரம் தான் இந்த குளிர் குறுக்கி படுத்துட்டு இருப்பேன். அப்படியே வளர்த்து கலந்தா என்ன பண்ணுறது? அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி அப்படியே நடா. இந்த மேட்டை ஏறிட்டோம்னா வெய்ய வருதுய்யா. போகும்போ காற்று கொஞ்சம் காற்று அடிக்குது. நாக்கு கொஞ்சம் வரல்ற மாதிரி இருக்குது.
என்ன இந்த பாய்ச்ச ஊரில் தண்ணி வேற குடிக்க வச்சுட்டே வருமா? ஏதாவது தண்ணி சுத்தம் இல்லைன்னா அது வருது இது வருதுங்கிறாங்க. நம்மளுக்கு எது வருது தெரியல. ஏதோ வந்துட்டு போகுது. கடையிலையும் குடிச்சிக்கலாம். கண்ட தண்ணி குடிச்சா அப்புறம் நோவு வராது. நம்ம இரவு கொஞ்சம் அப்படியே மெதுவாக போவாக்கலாம். ஓ சாமி, அப்படியே கொஞ்சம் இடத்த பக்கம் தலையில் லைனை பிடிச்சின்னா அப்புறம் இன்னொரு 15 நிமிஷம் நடந்தோம்னா தார் ஓட்ட கண்ணில் கண்டுக்கலாம். அப்புறம் ஒரு தக்காள காட்டுக்குள்ள 10 மணி போய் பஸ் ஸ்டாண்டு வந்துரு. இப்போ போய் நீ பரோட்டா தின்னு நல்லா ஒரு நம்ம தின்னுக்கா. ஒரு மெதுவாக பரோட்டா தின்னதுக்கப்புறம் இந்த கேர் நடந்து வர இந்த வர பரோட்டா தின்னு நல்லா இருக்கும். உனக்கு சேர்ந்துக்குது ஐயா, எனக்கு பரோட்டா ஆகாதையா. நேரத்தில் வேணால் இட்லியும் இருக்காது. சரி ஏதாவது பண்ணிக்கல. பௌத்துக்கண்ணு ஒரு காப்பி தண்ணி குடிச்சு ஒரு பண்ணக்கண்ணு நினச்சி வாயில் போட்டோம்னா கூட நம்ம வசதியாக இருக்கு. இந்த நாளைக்கு போகிறதுக்கு 9 பரோட்டா, திரும்பி வாரத்துக்கு ஒரு 19 பரோட்டா தின்னாலுமே அந்த மூளைக்காட்டில் போனோன்னு உனக்கு பீ வந்துடுது. அப்புறம் என்ன பண்ணுறது? ஆமாம், இதே அப்படி அகட்டி வைக்கிறேன். பொம்பளைக்கு தான் வெடிஞ்சு அப்படி அகட்டி நடப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் எதுக்கு அகட்டி நடக்கிற? காத்தடிக்குதா? ஆடி மாதம் காத்தடிக்க வாடி உள்ள சேர்த்தடிக்க வானே மாங்குயில வாடு அடி காஞ்ச மாடு கம்புல தான் வெஞ்சது போல் தெம்புல தான் அடி ஆடி மாதம் காத்தடிக்க வாடி உள்ள சேர்த்தனைக்க மானே மாங்குயில. எப்படி? முல்லை பூங்கொடி கொம்பை தேடுது, கொம்பை போலவும் அன்பை தேடுது. வா கட்ட பொம்மம் பேரா கட்டழகு வீரா. எப்படி எழுதுறாங்க இந்த பாட்டு? பாட்டு வர எப்படி எடுத்துக்கிறாங்க? கொம்பை தேடுதாமா, கொம்பை போலவன அவனோட அம்பை தேடுதாமா. வாயா கட்டமாமா வேறாங்கிறான். என்ன பண்ணுவா அப்புறம் ஆம்பளை? அப்புறம் சோளக்காட்டில் குச்சி ஒன்று தொட்டு போட்டு போக வேண்டியதான். பள்ளம் படுவது போடுவாங்க. மழை வெயில் எப்படி போடுவாங்க? சிரிப்பையா இல்லை மழை வெயில் எப்படி? மழை வெயிலில் எப்படி போடுவாங்க? மழை வெயிலும் போடலாம். அதுக்கு ஏதாவது குறைச்சாலும் இருக்கும்.